Welcome back to Students Corner. Here we are going to discuss about what are the subjects or in mechanical engineering of 5th semester. Okay. யாராவது நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட் அப்டேட் பண்ணுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வரும். ஓகேவா? ஸோ வாங்க நம்ம இன்றைக்கி டாபிக்கில் போகலாம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா 2017 ரெகுலேஷனில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஆஃப் 5th செமஸ்டரில் என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மொத்தம் 5 சப்ஜெக்ட் இருக்குது. ஓகே, இதோட டோட்டல் கிரெடிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 22 கிரெடிட்ஸ் இருக்குது இந்த செமஸ்டரில் மட்டும். ஓகே, ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ME 8595 தெர்மல் இன்ஜினியரிங் 2. ஓகேவா? போன செமஸ்டரில் வந்து நீங்கள் தெர்மல் இன்ஜினியரிங் 1 படிச்சிருப்பீங்க. ஸோ இந்த செமஸ்டர் வந்து தெர்மல் இன்ஜினியரிங் 2 வச்சுருக்காங்க. ஸோ இதோட கிரெடிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3. லெக்சர் பீரியடை வந்து 3. தேர் இஸ் நோ டுட்டோரியல் அண்ட் ப்ராஜெக்ட். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு ப்ரொஃபஷனல் கோர் பேப்பர். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிசைன் ஆஃப் மிஷின் எலமெண்ட்ஸ். இதோட சப்ஜெக்ட் கோட் வந்து 8593 ME 8593. இது வந்து ஒரு ப்ரொஃபஷனல் கோர் சப்ஜெக்ட். நெக்ஸ்ட் இதோட கான்டாக்ட் பீரியட் பார்த்தீங்கன்னா 3. நெக்ஸ்ட் லெக்சர் பீரியட் வந்து 3. தேர் இஸ் நோ டுட்டோரியல் அண்ட் ப்ராஜெக்ட். ஸோ இதோட கிரெடிட் வந்து பார்த்தீங்கன்னா 3. நெக்ஸ்ட் வந்து ME 8501 மீட்டாலஜி அண்ட் மெஷர்மெண்ட். இதுவும் வந்து ப்ரொஃபஷனல் கோர் பேப்பர். நெக்ஸ்ட் இது கான்டாக்ட் பீரியட் வந்து 3. இதோட லெக்சர் பீரியட் வந்து 3. இதுக்கும் வந்து டுட்டோரியலும் இல்லை, ப்ராஜெக்டும் இல்லை. நெக்ஸ்ட் இதோட கிரெடிட் வந்து 3 தான். ME 8594 அதாவது டிசைன் ஆஃப் மிஷின்ஸ். ஓகேவா? சார், டைனமிக்ஸ் ஆஃப் மிஷின்ஸ். இது வந்து ஒரு ப்ரொஃபஷனல் கோர் பேப்பர் தான். நெக்ஸ்ட் இதோட கிரெடிட், அதாவது இருக்கிற 5 பேப்பர்லையுமே இந்த டைனமிக்ஸ் ஆஃப் மிஷின்ஸ் மட்டும்தான் 4 கிரெடிட் உள்ள பேப்பர். ஸோ உங்களோட ஜிபிஏ பூஸ்டப் பண்ணணும்னா நீங்கள் இந்த சப்ஜெக்டில் நல்ல கிரேட் எடுத்தால் கொஞ்சம் பூஸ்டப் ஆகும். அதாவது இதில் மட்டும் நல்ல கிரேட் எடுக்கணும்ல, இதில் நல்ல கிரேட் எடுத்தால் கொஞ்சம் பூஸ்டப் ஆகும். ஓகேவா? ஸோ இதோட லெக்சர் பீரியட் வந்து 4. இதுக்கு வந்து டுட்டோரியலும் இல்லை, ப்ராஜெக்டும் இல்லை. நெக்ஸ்ட் இதோட கிரெடிட் வந்து 4 சொன்ன மாதிரி. ஓகேவா? ஸோ இது வந்து கான்டாக்ட் பீரியட், இது லெக்சர், இது வந்து கிரெடிட். ஓகேவா? ஸோ எல்லாமே 4 தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஓப்பன் எலெக்டிவ். இந்த ஓப்பன் எலெக்டிவ் பற்றி பார்க்கணும்னா உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் வந்து இன்ட்ரெஸ்டாக இருக்குது அப்படின்னு பார்த்து நீங்கள் அதை வந்து சூஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இதுதான் ஓஇனா ஓப்பன் எலெக்டிவ், பிசினா ப்ரொஃபஷனல் கோர். ஓகே, நெக்ஸ்ட் இதோட இதோட கான்டாக்ட் பீரியட்னு பார்த்தீங்கன்னா 3. நெக்ஸ்ட் லெக்சர் டைம் வந்து 3 இருக்குன்னா இதுக்கும், அதாவது இந்த 5வது செமஸ்டரில் வந்து எதுக்குமே டுட்டோரியலும் இல்லை, ப்ராஜெக்டும் இல்லை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதோட கிரெடிட் வந்து 3 தான். ஸோ 5ல் 4 சப்ஜெக்ட்டுக்கு 3, இந்த ஒரு சப்ஜெக்ட் மட்டும் 4 கிரெடிட்ஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ராக்டிக்கல் போனோம்னா, ஐ மீன் லெபார்ட்டரி போனோம்னா ME 8511. ஸோ இது வந்து கைனமெட்டிக்ஸ் அண்ட் டைனமிக்ஸ் லெபார்ட்டரி. ஸோ இவங்க 2 பேப்பரையும் சேர்த்து லாஸ்ட் செமஸ்டரில் கைனமேட்டிக்ஸ் படிச்சிருப்பீங்க, இந்த செமஸ்டரில் வந்து டைனமிக்ஸ் படிக்கிறீங்க. ஸோ ரெண்டையும் சேர்த்து ஒரு லேப் கொடுத்துருக்காங்க. இது வந்து ப்ரொஃபஷனல் கோர் லேப் தான். நெக்ஸ்ட் இதோட கான்டாக்ட் பீரியட் 4. இதோட கிரெடிட்ஸ் ஆஸ் யூஸ்வல் லேப் எல்லாத்துக்குமே உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் 2 கிரெடிட்ஸ். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து ப்ராஜெக்ட் 4 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இதோட டோட்டல் கான்டாக்ட் பீரியட் பார்த்தீங்க இந்த செமஸ்டருக்குள்ளது 28. ஓகே, நெக்ஸ்ட் லேப் போவோம். நெக்ஸ்ட் வந்து தெர்மல் இன்ஜினியரிங் லெபார்ட்டரி. ஸோ இருக்கிறதுலையே கொஞ்சம் அதிக எக்ஸ்பெரிமெண்ட் உள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த தெர்மல் இன்ஜினியரிங் லெபார்ட்டரி தான். கிட்டத்தட்ட ஒரு 30 எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ 30 எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் நினச்சி பயந்துறாங்க, எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மீட்டாலஜி அண்ட் மெஷர்மெண்ட் லேப். ஓகேவா? ஸோ நமக்கு இது வந்து சப்ஜெக்டும் இருக்குது, லைக் டைனமிக்ஸ் லேப் மாதிரி இது வந்து நமக்கு சப்ஜெக்டும் இருக்குது, ஸோ லேபும் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து கொலாபரேட்டிவாக படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டோட்டல் கிரெடிட்ஸ் வந்து 22. ஓகேவா? இது வந்து நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஸோ இந்த 5ல் 4 வந்து ப்ரொஃபஷனல் கோர், 4 வந்து ப்ரொஃபஷனல் கோர், 1 வந்து ஓப்பன் ஆக்டிவ். ஓகேவா? இந்த செமஸ்டர் உள்ள ஒரு அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வெறும் 5 சப்ஜெக்ட்ஸ் 5 பேப்பர் தான். ஓகேவா? ஸோ மற்ற டிபார்ட்மெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 6 பேப்பர் இருக்கும். ஸோ நமக்கு வந்து 5 பேப்பர் இருக்கனால ஈஸியாக வந்து நல்ல கிரேட் வந்து ஸ்கோர் பண்ணலாம். அதுவும் டிஓஎம்மில் பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே நிறையா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி படிச்சிங்கன்னா டிஸ்ட்ராக்ட் ஆகாமல். ஸோ உங்களுக்கு ப்ரீவியஸ் செமஸ்டரில் எதுவும் அரியர் இருந்துச்சுன்னா ஸோ நீங்கள் நெகட்டிவ் எடுத்துக்கலாம். மேபி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த செமஸ்டரில் வந்து அதை கிளியர் பண்ண ட்ரை பண்ணலாம். ஓகேவா? ட்ரை பண்ணுறதுன்னு இல்லை, நீங்கள் தாராளமாகவே கிளியர் பண்ணலாம். ஏன்னா இந்த 5மே ஈஸியான சப்ஜெக்ட் தான். ஓகேவா?
ஸோ இந்த 4மே வந்து உங்களுக்கு கோர் பேப்பர் தான். அதே மாதிரி இந்த 3 லேப்புமே கோர் லேப் தான். ஓகே, அதனால அவங்க கொடுத்துருக்காங்க ப்ரொஃபஷனல் கோர் அப்படின்னு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்து ஒவ்வொரு சப்ஜெக்டாக நம்ம வந்து ப்ரீஃபாக பார்ப்போம். ஒவ்வொரு சப்ஜெக்டில் என்னென்ன டாபிக்ஸ் இருக்கு, எத்தனை யூனிட்ஸ் இருக்குது. ஸோ எல்லாத்துக்குமே எல்லா இதுலேயுமே 5 யூனிட்ஸ் தான் இருக்கும். ஸோ அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது, என்னென்ன டாபிக்ஸ்லாம் இம்பார்ட்டண்ட், இது எதை சாய்ஸில் விட்டு படிக்கலாம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் ப்ரீஃபாக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஓகேவா, நாட் இன் ப்ரீஃப், டீட்டெயிலாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம டிசைன் ஆஃப் மிஷின் எலமெண்ட்ஸை பார்க்க போகிறோம். ஓகேவா, டிசைன் ஆஃப் மிஷின் எலமெண்ட்ஸை டீட்டெயிலாக அதில் என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது, எப்படிலாம் படிக்கணும்னு அதை பார்க்க போகிறோம். ஓகேவா, ஸோ இந்த டிசைன் ஆஃப் மிஷின் எலமெண்ட்ஸ் வந்து 3 credit பேப்பர். ஓகேவா, ஸோ இதோட அப்ஜெக்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா, டு ஃபெமிலியரைஸ் த வேரியஸ் ஸ்டெப்ஸ் இன்வால்வ்டு இன் டிசைன் ப்ராசஸ். அதாவது டிசைன் ப்ராசஸில் வந்து என்னென்ன வேரியஸ் ஸ்டெப்ஸ் இருக்குது அதில் வந்து நம்ம வந்து ஃபெமிலியர் ஆகணும். ஓகேவா, டு அண்டர்ஸ்டாண்ட் த பிரின்சிபல் இன்வால்வ்டு இன் எவாலுவேட்டிங் த ஷேப்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ் ஆஃப் காம்பனண்ட் டு சாட்டிஸ்ஃபை ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ஸ்ட்ரென்த் ரெக்குயர்மெண்ட்ஸ். ஸோ நம்ம டிசைன் பண்ணுறது வந்து எதுக்கு டிசைன் பண்ணுறோமோ அந்த ரெக்குயர்ட் பிரின்சிபலை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஸோ அதில் வந்து நம்ம வேர்ல்ட் பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, டு லேர்ன் டு யூஸ் ஸ்டாண்டர்ட் ப்ராக்டிஸ் அண்டு ஸ்டாண்டர்ட் டேட்டா. ஸோ நமக்கு வந்து ஒரு டேட்டா புக் கொடுத்துருவாங்க. ஸோ அதுதான் நெக்ஸ்ட் பாயிண்ட்டில் இருக்கு, நான் அதை சொல்கிறேன். ஸோ அந்த ஸ்டாண்டர்ட் ப்ராக்டிஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட் டேட்டா அதில் வந்து நம்ம வந்து வேர்ல்ட் பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் வந்து நம்ம ஸ்டாண்டர்டைஸ் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டு லேர்ன் யூஸ் கேட்டலாக்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட் மிஷின் காம்பனன்ட்ஸ். ஸோ அந்த கேட்டலாக்ஸ்லையும் ஸ்டாண்டர்ட் மிஷின் காம்பனன்ட்ஸ்லையும் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு தான் இந்த லாஸ்ட் 2 பாயிண்ட்லேயும் சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, யூஸ் ஆஃப் பிஎஸ்ஜி டேட்டா புக் இஸ் பர்மிட்டட். ஸோ இவங்களே கொடுத்துருக்காங்க பிஎஸ்ஜி டேட்டா புக் வந்து பர்மிட்டட் அப்படின்னு. ஸோ அந்த டேட்டா புக் வந்து எந்த அளவுக்கு முக்கியம்னு இதுலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ எக்ஸாம் ஆளுக்கு அந்த டேட்டா புக் எடுத்துகிட்டு போய் தான் நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு ப்ராப்ளம் வந்து அந்த டேட்டா புக்கை வச்சு சால்வ் பண்ணி பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு ஈஸியராக இருக்கும் உங்களுக்கு எக்ஸாம் போகிறப்ப. ஸோ ப்ராக்டிஸ் நீங்கள் எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு இந்த பேஜில் இந்த வேல்யூ இருக்கும் எடுத்தா அப்படின்னு, இந்த ஃபார்முலா இருக்கும் அப்படின்னு அந்த அளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ஓகேவா, ஸோ இந்த பிஎஸ்டி டேட்டா புக் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பொருள். ஸோ இதை வந்து நீங்கள் மறந்துடக்கூடாது. ஸோ உங்களுக்கு காலேஜ்லேயே சொல்லுவாங்க அதை வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு. நானும் வீடியோ மேக் பண்ணுறேன். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் ஃபஸ்ட் யூனிட் பார்த்தீங்கன்னா, ஸ்டடி ஸ்ட்ரெஸ்ஸஸ் அண்ட் வேரியபிள் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இன் மிஷின் மெம்பர்ஸ். ஓகேவா, ஸோ இதுதான் ஃபஸ்ட் யூனிட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் யூனிட் வந்து ஷாஃப்ட் அண்ட் கப்ளிங். நெக்ஸ்ட் வந்து டெம்பரரி அண்ட் பர்மனன்ட் ஜாயின்ட்ஸ். அண்ட் ஃபோர்த் யூனிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனர்ஜி ஸ்டோரிங் எலமெண்ட்ஸ் அண்ட் இன்ஜின் காம்பனன்ட்ஸ். எனர்ஜி ஸ்டோரிங் எலமெண்ட்ஸ்னால் என்ன? ஸ்ப்ரிங். ஸ்ப்ரிங் தான் எனர்ஜியை ஸ்டோர் பண்ணும். அதாவது கான்ட்ராக்ட் ஆகும்போது எனர்ஜி ஸ்டோர் பண்ணி எக்ஸ்பேண்ட் ஆகும்போது எனர்ஜியை ரிலீஸ் பண்ணும். ஸ்ப்ரிங் உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். ஓகேவா, எனர்ஜி ஸ்டோரிங் எலமெண்ட்ஸ் அண்ட் இன்ஜின் காம்பனன்ட்ஸ். இன்ஜின் காம்பனன்ட்ஸ் மீன்ஸ் பிஸ்டன். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட் யூனிட் தான் பார்த்தீங்கன்னா பேரிங்ஸ். ஓகேவா, ஸோ இந்த 5 யூனிட்டுமே ரொம்ப ஈஸியான யூனிட் தான். ஏன் 5 யூனிட்டுமே ஈஸியான யூனிட்னு சொல்கிறேன்னா, இதில் எல்லாத்துக்குமே நம்ம வந்து டேட்டா புக் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த டேட்டா புக்குங்கிறது தான் நம்மளோட ஒரு முக்கியமான ஸ்ட்ரென்த்தே. ஸோ இந்த டேட்டா புக்கு கையில் வச்சு நல்லா யூஸ் பண்ண கற்றுக்கிட்டிங்கன்னா, எப்படி வேல்யூ பார்த்து சப்ஸ்டியூட் பண்ணுறதுன்னு கற்றுக்கிட்டிங்கன்னா, ஸோ உங்களுக்கு அது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா, ஸோ நம்ம ஒவ்வொரு யூனிட்லையும் என்னென்ன டாபிக்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். இன்ட்ரோடக்ஷன் டு டிசைன் ப்ராசஸ், ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் இன் மிஷின் டிசைன், செலெக்ஷன் ஆஃப் மெட்டீரியல்ஸ் பேஸ்ட் ஆன் மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டி, ப்ரிஃபர்டு நம்பர்ஸ், ஃபிட் அண்ட் டாலரன்ஸ், டைரக்ட் அதாவது ஃபிட் அண்ட் டாலரன்ஸில் டைரக்ட் பெண்டிங் அண்ட் டார்ஷனல் ஸ்ட்ரெஸ் ஈக்குவேஷன், அதாவது டைரக்ட் ஸ்ட்ரெஸ், பெண்டிங் ஸ்ட்ரெஸ் அண்ட் டார்ஷனல் ஸ்ட்ரெஸ் ஈக்குவேஷன்ஸ், இம்பேக்ட் அண்ட் ஷாக் லோடிங், calculation of principal stresses for various load combinations, eccentric load, curved beams, crane hook and C frame. C frameனா அந்த ஃப்ரேம் வந்து C ஷேப்பில் இருக்கும். ஸோ அதனால் அது வந்து C ஃப்ரேம்னு சொல்கிறாங்க. ஃபேக்டர்ஸ் ஆஃப் சேஃப்டி, தியரிஸ் ஆஃப் ஃபெயிலியர். தியரிஸ் ஆஃப் ஃபெயிலியர்னால் ஒரு 5 தியரி இருக்கும். ஓகேவா, ஸோ இருங்க. ஸோ தேர் ஆர் 5 தியரிஸ் ஆஃப் ஃபெயிலியர். ஸோ நாம் அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து டிசைன் பேஸ்ட் ஆன் ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்டிஃப்னஸ், ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன், டிசைன் ஃபார் வேரியபிள் லோடிங். ஸோ இந்த ஃபஸ்ட் யூனிட் வந்து கொஞ்சம் வேஸ்டான யூனிட். ஸோ நம்ம இதில் வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் வந்து இம்பார்ட்டன்ஸ்னால்
அதை கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டோம்னா ஸோ அதோட பேசிக்ஸ் இதோட பேசிக்ஸ் தான் நம்ம வந்து நல்லா ஸ்ட்ராங் பண்ண போகிறோம். ஸோ அந்த பேசிக்ஸை ஸ்ட்ராங் பண்ணிட்டோம்னா நெக்ஸ்ட்டு ஒன்று டாபிக் வந்து நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போகிறது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷாஃப்ட் அண்ட் கப்ளிங்ஸ். அதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிசைன் ஆஃப் சாலிட் அண்ட் ஹாலோ ஷாஃப்ட் பேஸ்ட் ஆன் ஸ்ட்ரென்த், ரிஜிடிட்டி, கிரிட்டிக்கல் ஸ்பீட். ஸோ இந்த மாதிரி டாபிக்ஸில் உள்ள ஹெட்டிங்ஸை வந்து 2 மார்க்காக கேட்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த டாபிக்ஸை வந்து இதெல்லாம் என்னென்ன டெஃபினேஷன் அப்படின்னு பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு வந்து 2 மார்க்ஸ் கேட்பாங்க. டிஃப்ரென்ஷியேட், டிஃபைன் ஸ்ட்ரென்த், டிஃபைன் ரிஜிடிட்டி அப்படின்னு. ஓகேவா? ஸோ கீவேஸ், ஸ்ப்ளைன்ஸ், ரிஜிட் அண்ட் ஃப்ளெக்சிபிள் கப்ளிங். ஸோ நெக்ஸ்ட் வந்து தேர்ட் யூனிட் டெம்பரரி அண்ட் பர்மனன்ட் ஜாயின்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் நமக்கு சிலபஸ் உள்ளது. டெம்பரரி அண்ட் பர்மனன்ட் ஜாயின்ஸில் நிறையா இருக்குது. ஸோ நமக்கு சிலபஸில் உள்ளது வந்து த்ரெட்டட் ஃபாஸ்ட்னர்ஸ். அதில் வந்து என்னென்ன த்ரெட்டட்னா உங்களுக்கு வந்து அந்த த்ரெட்னிங் உங்களுக்கு தெரியல. ஸோ இதுதான் போல்டுனா போல்டில் வந்து த்ரெட்னிங் பண்ணியிருப்போம். ஸோ த்ரெட் அண்ட் ஃபாஸ்ட்னர் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா போல்டர் ஜாயின்ஸ் இன்க்ளூடட் எசன்ட்ரிக் லோடிங். ஓகேவா? நான் வந்து என்னென்ன டீட்டெயிலாக ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இந்த டாபிக் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நக்கிள் ஜாயின்ஸ். இதெல்லாம் வந்து டெம்பரரி ஜாயின்ஸ். ஓகேவா? காட்டர் ஜாயின்ஸ், வெல்டட் ஜாயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பர்மனன்ட் ஜாயின்ஸ். ஸோ மேலே உள்ள இதெல்லாம் டெம்பரரி ஜாயின்ஸ். வெல்டட் ஜாயின்ஸ் வந்து பர்மனன்ட் ஜாயின்ட். ரிவர்ட் ஃபார் ஸ்ட்ரக்சர், தியரி ஆஃப் பாண்டட் ஜாயின்ஸ். ஓகேவா? தியரி ஆஃப் அதாவது பாண்டட் ஜாயின்ஸ் வந்து இந்த 3 வெல்டட், ரிவர்டட் அண்டு பாண்டட் ஜாயின்ஸ் இது 3மே வந்து பர்மனன்ட் ஜாயின்ஸ். ஓகேவா? ஸோ மேலே உள்ள பேலன்ஸ் எல்லாமே டெம்பரரி ஜாயின்ஸ். நெக்ஸ்ட் வந்து எனர்ஜி ஸ்டோரிங் எலமெண்ட்ஸ். வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ் தான் எனர்ஜி ஸ்டோரிங் எலமெண்ட் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இப்போ கொஞ்சம் நேரம் முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ ஆப்டிமைசேஷன் ஆஃப் ஹெலிக்கல் ஸ்ப்ரிங், ரப்பர் ஸ்ப்ரிங், ஃப்ளைவீல்ஸ் கன்சிடரிங் ஸ்ட்ரெஸ் இன் ரிம்ஸ் அண்ட் ஆர்ம்ஸ் ஆஃப் இன்ஜின், பஞ்சிங் மிஷின்லாம் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ கனெக்டிங் ராட்ஸ் அண்ட் கிராங்க் ஷாஃப்ட். ஸோ இதுதான் அந்த இன்ஜின் எலமெண்ட்ஸ். ஸோ இந்த ரப்பர் ஸ்ப்ரிங் வரைக்கும் எனர்ஜி ஸ்டோரிங் எலமெண்ட்ஸ். ஸோ இந்த ஃப்ளைவீல்லேருந்து கிராங்க் ஷாஃப்ட் வரைக்கும் இன்ஜின் காம்பனன்ட்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பியரிங்ஸ். வந்து ஸ்லைடிங் கான்டாக்ட் அண்ட் ரோலிங் கான்டாக்ட் பியரிங்ஸ், ஹைட்ரோடைனமிக் பியரிங், ஜேர்னல் பியரிங், சோமர்ஃபீல்டு நம்பர்னா உங்களுக்கு டேட்டா புக்கில் இருக்கும் அந்த நம்பர். ஓகேவா? ரைமண்ட் அண்ட் பாயின் கிராஃப்ட்ஸ், செலெக்ஷன் ஆஃப் ரோலிங் கான்டாக்ட் பியரிங். ஓகேவா? ஸோ இந்த பியரிங்கிறது ரொம்ப ஈஸியான டாபிக். அதோட ஈஸியானது இந்த ஸ்ப்ரிங்ஸ். ஓகேவா? ஸோ இந்த 5 யூனிட்டுமே நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் அந்த டேட்டா புக் ஒன்று கையில் இருந்துச்சுன்னா. ஓகேவா? ஸோ இந்த டேட்டா புக் வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்டூடெண்ட் கார்னருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ. ஸோ இந்த டோட்டல் பீரியட்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு யூனிட்டுக்கும் 9 டோட்டல் பீரியட் வந்து 45 கொடுத்துருக்காங்க ரெக்கமெண்டட் பீரியட். ஓகேவா? ஸோ இவங்க தான் இன்ஃபர்மேஷன்ஸ். நீங்கள் எதுவும் டீட்டெயிலாக வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து முக்கியமான ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டெக்ஸ்ட் புக் ரெஃபரன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் புக்கில் இருந்து தான் அண்ணா யூனிவர்சிட்டியில் கொஸ்டின் வந்து ரெஃபர் பண்ணுவாங்க. ஸோ என்னென்ன புக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பந்தாரி டிசைன் ஆஃப் மிஷின் எலமெண்ட்ஸ்னு இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த பந்தாரி புக் வந்து நீங்கள் இந்த பந்தாரி புக்கில் ரெஃபர் பண்ணிங்கனாலே போதும். மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் வந்து இதுலேருந்தே வந்துடும். ஸோ சம்டைம்ஸ் வந்து டேட்டா மாற்றாமல் கூட அவங்க கொஸ்டின் கொடுக்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 4th எடிஷன் டாட்டா மெக்ராவ் ஹில் புக். ஓகேங்க. ஸோ இந்த 2 புக்கையும் வச்சு ரெஃபர் பண்ணிங்கனாலே நீங்கள் டிசைன் ஆஃப் மிஷின் எலமெண்ட்ஸ் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்கள் நல்ல கிரேடோட கிளியர் பண்ணிடலாம். ஸோ ஈஸியான சப்ஜெக்ட்ஸ் தான் எதுவும். ஸோ கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போட்டு எஃபோர்ட் பண்ணிங்கன்னா நல்ல கிரேடோட நீங்கள் பாஸ் பண்ணலாம். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.